எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர்கள் மத்தியில் இடைபடும்படியாய் உங்க தேவ பிரசன்னம் நம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் உங்களுடைய கரத்தில் எங்களே நாங்கள் தாழ்த்தி வர மாட்டோம். எங்களுடைய மாம்ச எண்ணங்களும் மாம்ச பார்வைகளும் மாம்சத்தினுடைய பேச்சுகளும் இயேசுவின் நாமத்தினால் அது அழிந்து போவதாக. என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, என் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் உண்டாகும்படி உடைய கரத்தில் நாங்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்து விட மாட்டவர். எதிர்மறையாக இருக்கக்கூடிய பிசாசுடைய எண்ணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும், அவங்களுடைய தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகளை அப்பான இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாவற்றையும் கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். எந்த காரியமும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதபடி தேவ ஆவியானவர் நீர் மத்தியில் உலாவும்படியாய், நீர்களோடு இடைபெறும்படியாய் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளோடு எங்களோடு நீர் பேசுவீராக. உங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்தும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல நான் கொண்டு வந்த செய்திகள் எல்லாமே ஒரே ஒரு காரியத்துக்கு நேராக தான் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு, உங்க அப்பா யாரு அப்படிங்கிற அந்த வெளிப்பாடுல இருந்தா நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூலியமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சின்ன கூட்டமா இருக்கலாம், நமக்கு எதுவும் தெரியாது நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம தெரிய வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிருந்தோம்னா போதும், பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்ம மூலியமா செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காலையில இந்த மெசேஜ் நான் எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர்கள்ட்ட கேட்க சொன்னார். என்னன்னா ரெண்டு விஷயம் ஆண்டவர் கேட்க சொன்னது. என்னன்னா சிருஷ்டிகர் வேணுமா அல்லது சிருஷ்டிப்பு வேண்டுமா, சிருஷ்டிகர் வேணுமா அல்லது சிருஷ்டிப்பு வேணுமா அப்படின்னு கேட்டார். சிருஷ்டிகர்னு சொல்றவங்களாம் யாரு, அல்லது சிருஷ்டிப்பு தான் வேணும்னு சொல்றவங்களாம் யாரு? என்னங்க ரெண்டுக்குமே கை தூக்காமலாம் இருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் சொன்னாரு. ஒரு ஓனர், ஒரு பெரிய ஓனர் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கம்பெனிஸ் அவர் வச்சிருக்கிறார். இப்ப அவர் கேட்கிறாரு, உனக்கு ஷாப்பிங் மால் வேணுமா நான் வேணுமா? ஏன் ஷாப்பிங் மால் எடுத்தா உன்னை மட்டும் தான் எடுத்துக்க முடியும், ஓனர் எடுத்துட்டோம்னா மொத்தம் வந்துடும். இப்ப நீங்க ஓனர் வேணுமா அல்லது ஷாப்பிங் மால் வேணுமா? கடைசியில மாத்தியெல்லாம் பேசக்கூடாது. ஓனர் தான் வேணுன்றவங்க கை தூக்குங்க. நல்லா தூக்கி காட்டுக்க பரலோகத்துக்கு நேரம். எப்பா எங்க ஓனர் தான்ப்பா எனக்கு வேணும். ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இந்த ஆள் கடைசியா வேற ஏதாவது கேள்வி கேட்பாரு, ஏன் மாட்டிக்கணும், அமைதியா இருந்தெல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் யாருக்கிட்டே செய்யப்படாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். இன்னொரு பக்கம் என் காரியமா யார் போவான் அப்படின்ற ரெண்டு காரியத்தை வச்சிருக்கிறார். இப்ப இது ரெண்டுத்துல எதை எடுத்துக்குவீங்க? என்னால பார்க்க முடியாது, கிராம ஊழியர்களுக்கு வரப்ப அந்த நிறைய தலைகளை காணமே. இன்னைக்கு 99% நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேவைகளுக்காக மாத்திரம்தான் தேவனை தேடுறதாவே நம்ம இருக்கிறோம். ஆனா இது ஏன் இந்த மாதிரி நிலைக்கு நம்ம இருக்கிறோன்றதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். தேவைகள் ஒரு பக்கம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, எல்லாமே இருக்குதான், எதுவுமே மாறல. ஆனா எப்ப இதெல்லாம் மாறும், எப்ப நான் ஆண்டவர் காட்டி செயல்படுவேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, நான் என்ன சரி பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், என்ன சரி பண்ணிக்கிட்டு ஊழியத்துக்கு வரேன். இது கரெக்ட்? சரி பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறதா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஊழியத்துக்கு உங்களை தேவன் அழைச்சிட்டாரோ அல்லது சபைக்கு நீங்க வந்துட்டீங்கனாலோ,
நீங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க நம்புறவங்க மாட்டோம். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க மேல பிசாசு எந்த சூழ்நிலை கையை நீட்ட முடியாதுன்றதை நம்புறவங்க எத்தனை பேர்? அப்புறம் எதுக்கு தயக்கம்? அப்படியே சொல்லலாமா வேண்டாமா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தங்க எப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ மற்றவர்களுக்காக, எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பாருன்னு எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி இருக்கு? யாருக்குமே இல்லையா? கையை மட்டும் தூக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ஏன் தெரியுமா? நீங்க போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்ப புரியும் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரா இல்லையா, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையான்னு. நீங்க உங்க சூழ்நிலையே நீங்க பார்த்து 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 ஆண்டவருடைய சித்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்காம போயிட்டீங்க. நம்ம எப்ப வீட்டை சரி பண்றது, வெளியில போறது முடியவே முடியாது. நீங்க வெளியில போங்க, ஆண்டவர் உங்க காரியத்தை பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காண்டி ஏதாவது செஞ்சாதான் அவர் நம்முடைய காரியங்களை பார்த்துக்குவார். அப்ப ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவு பண்ண விரும்புறேன். இன்னைக்கு நீங்க யார்? Who am I? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்றத, தேவன் நம்மளை யாரா வச்சிருக்கிறார், எப்படி அவர் பார்க்கிறார்ன்றத நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, உங்களுக்கு அது வெளிப்பாடுகள் புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க செயல்படுகிற விதங்களும் செபிக்கிற விதங்களும் எல்லாம் மாறிடும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதை கொடுங்க நம்ம ஜெபிக்கிறோம். இன்னொரு சிலர் வந்து கெஞ்சுவோம்ப்பா எப்படியாவது கொடுத்துருங்க நம்ம கேட்கிறோம். இன்னொரு சிலர் என்ன பண்றாங்க, நான் இயேசு என்ற நாமத்தினால் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி சொல்றாங்க. இது மூணுத்துல எது சரியா இருக்கும்னு சொல்லுங்க. எடுத்துக்கொள்றேன். ஏன் அதை எதுக்காட்டியா தேர்ந்தெடுக்கிறீங்க? மீதி எல்லாமும் அது அவருடைய நாமத்தினாலதான் நடக்குது, அவருடைய நாமத்திட்ட தான் கேட்கிறோம். ஆனா இந்த மூணாவது சொன்னதை ஏன் டச் பண்ணீங்கன்றதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. அதுலதான் பதிலே இருக்கு. இயேசுவின் நாமத்தினால எடுத்துக்கொள்ளுகிறேன் நீங்க சொல்றீங்கல்ல, யாரு எடுத்துக்க முடியும்? அதான் பதில். நீங்க பிள்ளைகள், அவ்வளவுதான் விஷயம். பிள்ளைகள்ன்றதுனால நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும், அதான் விஷயம். மூத்த பிள்ளை ஒரு விஷயத்தை அப்பாட்ட கேட்கிறான். இந்த சின்னவன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், அவனுக்கு விருந்து பண்ணி கொண்டாடுற. நான் என் நண்பர்களோடு கூட சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியா நீ கொடுத்துருப்பியா? அப்பா கிட்ட என்ன பண்றான்? சண்டை போட்டான். அப்பா என்ன சொன்னாரு? நீ என்னைக்காவது என்கிட்ட கேட்டு யாரான்னு கேட்டாரா? என்ன சொன்னாரு? எனக்கு உண்டானதெல்லாம் நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு உண்டானதெல்லாம் முன்னுடையதா இருக்கிறது, நீ ஏன்டா என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறார். இப்ப எடுத்துக்க போறீங்களா? அப்பா பிச்சை போடுங்கன்னு கேட்க போறீங்களா? இனிமேல் உங்க ஜெபத்துல என்னைக்காவது ஏசப்பா அதை கொடுங்கன்னு கெஞ்சுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரம்பு வாங்கி வச்சிருங்க. ஏன்னா நீங்க பிள்ளைகள், உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு, உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. இந்த ஒரே ஒரு வெளிச்சம் தாங்க, இந்த ஒரே ஒரு வெளிச்சம் நீங்க எப்ப நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க மூலமா தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு கொடுத்த தேவன் எனக்கு உண்டானதை நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அவரு சொன்னாரா இல்லையா? என்னோட எடுத்து நான் யாருக்கு வேணாலும் கொடுக்க அதிகாரம் இருக்கா இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஆழமான ஒரு சின்ன வார்த்தை தான், சின்ன விஷயம் தான், அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு நீங்க நடக்கிற ஸ்டைல், நீங்க பார்க்கிற விதங்கள், நீங்க பேசுகிற விதங்கள் எல்லாமே மாறும். அப்ப நம்ம யாருன்றது நமக்கு தெரியாதனாலதான் நம்ம பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவனை பார்த்து பயந்து போய் அவன் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்த காரியங்களை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாய் பிள்ளைகளை விரட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடுவான். ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வரும், என்ன பண்ணுவான்? கீழே குளிச்சு அடுத்த எடுத்த உடனே என்ன ஆகும்? நாய் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த கல்லை எடுக்கிறதாங்க விஷயம். நீ ஒழுங்கா இவ்வளவு ஓடாம கல்லை அங்கேயே எடுத்திருந்தேன்னா ஏன் இப்படி மூச்சு இலக்க வந்து நிக்கணும்? அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரங்களை நம்ம தொலைச்சிட்டோன்றதை பாருங்க. வார்த்தை சொல்லுகிறது லூக்காவின் புஸ்தகத்துல, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், வேகமா போலாம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் என் பிதாவினிடத்திலே போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உண்மையாவே இயேசு நம்புறீங்களா? இயேசு சொல்றாரு, என்னை நீ விசுவாசிக்கிறதுனால பெரிய காரியத்தை செய்வ. ஏன் என்னை விட பெரிய காரியத்தை நீ செய்வ. சொன்னவர் யாருங்க? அவர் நேற்றும் இன்றும் என்றைக்குமே வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியத்தை செய்வான் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். ஏசப்பா, என் கரங்களை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய பார்வைகளை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய பேச்சுகளை விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய கிரியைகளை நான் விட்டு கொடுக்கிறேன், என் மூலியமா பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் உயிருள்ளவனாக மாற்றப்பட்டான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. மனுஷன் எங்க எடுத்தாரு? மண்ணில இருந்து எடுத்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதை வச்சு என்ன பண்ணாரு? அவனுடைய நாசியில என்ன பண்ணாரு? சுவாசத்தை அப்படின்னு ஊதிட்டாரு. நாசியில ஊதின உடனே என்ன நடந்திருக்கு? ஜீவ ஆத்மாவா மனுஷனா மாறிட்டான். அப்படிதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? மண்ணா இருந்தான். மண்ணா இருந்தவன் ஆண்டவருடைய சுவாசத்தினால உயிருள்ள ஒரு மனுஷனா மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? இப்படி மாறிட்டான். அல்லேலூயா. ஓகேவா? இப்ப ஆண்டவருடைய ஆவி இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? யாருக்குள்ள வந்துருச்சு? எனக்குள்ள வந்துருச்சு, அல்லது மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்க போறார். யாருக்கு? எந்த மனுஷனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினாரோ அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா? என்ன டெஸ்ட் வச்சார்? ஜீவ விருட்சத்தின் கனி வேற. சரி, என்ன டெஸ்ட்ன்றதை நம்ம பார்த்துடலாம். அதே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவிதமான பறவைகளையும் என்னத்துல உருவாக்கினாராம்? பாருங்க, வெளியின் மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினால உருவாக்கி இருக்கிறார். இப்ப மண்ணினால உருவாக்கி என்ன பண்ணாராம்? ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்ப்பதற்கு எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியல? இப்ப என்னன்னா, ஆதாம் கிட்ட ஜீவ சுவாசத்தை ஊதிட்டாரு. இவர் மேல இருந்த அத்தனை வல்லமையும் சுவாசத்தின் மூலியமா, அந்த ஆவியின் மூலியமா மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அவனால என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? பிதாவான தேவனுக்கு தெரியும். இப்ப பிதாவாகிய தேவன் இப்ப மனுஷன்கிட்ட ஒரு டெஸ்ட் கொண்டு வர்றாரு. பொம்மையெல்லாம் செஞ்சு மண்ணினால செஞ்சு யார்கிட்ட கொண்டு வர்றாரு? ஆதாம்கிட்ட கொண்டு வர்றாரு. ஆதாம்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி ஆதாம் இவளுக்கு என்ன சொல்ல போறான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அந்த பெயரை அதற்கு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, யானை பேர் வச்ச ரைட். அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்களேன். பேர் வச்சான்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அல்லது ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா, மிஸ்டர் சேவியர் எப்ப தூக்க போறீங்கன்னு கேட்பாங்களா? பாடிய எப்ப தூக்க போறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப எதுக்கு பேர் இருக்கு? உயிர் உள்ளதுக்கு தான் பேர். அப்ப என்ன பேர் வச்சான்றது என்ன தெரியுமா? அதுக்கு ஜீவனை கொண்டு வந்தான்னு அர்த்தம். என்ன பேர் வச்சான்னு எழுதி இருக்குல்ல, பேர் வச்சதுன்னா என்ன அர்த்தம்?
அவன் பேசின உடனே அதுக்கு ஜீவன் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இதை செய்ய வச்சாருன்னா, ஆதியாகமம் 1:2 வசனத்துல பாத்தீங்கன்னா, முதல் வசனம், ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு சொல்லப்படுது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த பூமியை பார்த்து பிதாவாகிய தேவன் பேசுறார், என்னன்னு? வெளிச்சம் உண்டாகுக. என்னவா? வெளிச்சம் உண்டாகுக. பேசின உடனே என்ன நடந்துச்சு? வெளிச்சம் வந்துருச்சு, இருள் ஒளிய போயிடுச்சு. அவர் சொன்ன உடனே இருள் மாறி போயிடுச்சு. அதே தேவன் அவருடைய வல்லமையை எடுத்து ஆதாமுக்குள்ள வச்சிட்டார். இப்ப இந்த ஆதாம் அந்த மிருகங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது அதுக்கு ஜீவன் வந்துருச்சு. ஹலோ, இருக்கீங்களா? இப்ப ஆதாம் அதுக்கு பேர் வச்ச உடனே அதுக்கு ஜீவன் வந்துருச்சு. ஆதாம் அதை பார்த்த உடனே எப்படி இருந்திருப்பான்? ஏன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தில் இருந்த மொத்தத்தையும் எடுத்து ஆதாம் கிட்ட கொடுக்கிறார். போனாங்க. லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி. இப்ப எந்த தேவன் கரடுமுரடனா இருந்த இந்த பூமியை ஒரே ஒரு வார்த்தையினால வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னாரோ, அது வெளிச்சமாய் வந்ததோ, அந்த தேவன் தான் உங்க மேலையும் ஏன் மேலையும் அதே சுவாசத்தை ஊதி இருக்கிறார். எதுக்காக ஊதி இருக்கிறார்? எதுக்காக ஊதினார்? இந்த நாட்டில் நடக்கிற எவ்வளவோ தீமையான காரியங்கள் இருக்கே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அக்கிரமத்தை எல்லாம் கேட்க யாருமே இல்லையா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிற நம்ம, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினுடைய வல்லமை என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். ஜீவனை கொண்டு வருகிற வல்லமை அது. அது ஜீவனை கொண்டு வருகிற வல்லமை. எபிரேயர் புத்தகம் 12 அதிகாரத்துல 22 முதல் உள்ள வசனங்களை படிங்களேன். எபிரேயர் 12 அதிகாரம் 22 முதல் உள்ள வசனங்கள். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டிருக்க. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க யாரு? உங்களுக்குள்ள இருக்க வல்லமை என்ன? இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வார்த்தையில கடைசியா சொல்லுது பாருங்க, 24 வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் எதுங்க? அவர் எங்க இருக்கிறாரு? அங்க நீங்க நம்ம எல்லாருமே எங்க இருக்கிறோம்னா, ஒண்ணு அவரு கூட தான் நம்ம இருக்கிறோங்க. இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. கொலோசியர் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்னவா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சம்பவம் ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்களேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்கள். கர்த்தருடைய கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கை என் மேல் வந்து அமர்ந்தது என்று எசேக்கியேல் சொல்றார்.
அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் மத்தியில என்னை கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படின்றார். எங்க தேவனுடைய கரம் அவன் மேல வந்து இறங்கும் பொழுது அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி அந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குகளை இவனை நடக்க பண்ணி அந்த எலும்புகளை எல்லாம் பார்க்க வைக்கிறார். அந்த எலும்புகள் எப்படி இருந்துச்சா? மிகவும் உலர்ந்து போய் கிடந்தது. எலும்பு உள்ள பள்ளத்தாக்குனா என்ன அர்த்தம்? நிறைய எலும்பு கூடுகள் அந்த இடத்துல குமிஞ்சு கிடக்கு. குமிஞ்சு கிடக்கிற எலும்பு கூடுகள் மத்தியில, உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் மத்தியில இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் நடக்க பண்ணினார். நடக்க பண்ணி அடுத்த வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் பெற கூடுமா என்று கேட்டார். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கரம் ஒரு மனுஷன் மேல இறங்கினப்ப உலர்ந்த பள்ளத்தாக்குகள் மத்தியில கொண்டு போய் நடக்க பண்ணி தேவன் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிர் பெற கூடுமா? ஏன் இந்த இடத்துல தேவன் கேள்வியா கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கரம் வந்து அமர்ந்துச்சான், திருப்பி போயிடும். ஆனா இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியான ஒரு நாள் நம்ம விட்டு போவே மாட்டார். உங்களை பார்த்து இந்த மரித்து போயிருக்கிற ஆத்துமாக்கள் திரளா இருக்கே, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உயிர் பெற கூடுமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எசேக்கியேல் மாதிரி பதில் சொல்லுவீங்களா? ஆதாம டெஸ்ட் பண்ணும்படிக்கு கொண்டு போய் விட்டது மாதிரி அவன் என்ன பயிரிடுவான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அவன் என்ன பயிரிட்டானோ அதுவே அவனுக்கு பெயராயிட்டுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது போல நீங்க செய்ய ரெடியா இருக்கிறீங்களா? எசேக்கியேலுக்கு தெரிஞ்சது அவருடைய கரம் அவன் மேல இருந்ததுனால தேவரீர் இது அறிவிட்டான். அந்த எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய எலும்புகள் மாத்திரம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, குவியலா. இந்த எலும்புகள் உயிர் பெற கூடுமா நம்மளை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் உயிர் பெற முடியுமா? ஏங்க, மண்ணுல எடுத்து அவருடைய சுவாசத்தை ஊதின உடனே எலும்பு வந்துச்சே, நரம்பு வந்துச்சே, தசை வந்துச்சே, ஜீவன் வந்துச்சே. ஏங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்க? உடனே ஆண்டவர் சொல்றாரு, 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பேச ஆரம்பிச்சு என்ன நடந்துச்சு பாருங்க. 10ஆம் வசனம், சாரி 9ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க பொறுமையா வீட்டுல போய் படிங்க, எனக்கு நேரம் இல்ல. வசனம் சொல்லுகிறது, அப்படி இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுனார்ல, இவர் உடனே உலர்ந்த எலும்புகளே அப்படின்னு சொன்ன உடனே என் தலை எலும்பு கூட இங்க கிடக்கு, என் கால் எலும்பு கூட அங்க கிடக்கு, கை எலும்பு கூட இங்க கிடக்கு, எல்லாம் தனித்தனியா கிடக்குல. உலர்ந்த எலும்புகளே சொன்ன உடனே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து ஒட்டிக்கிச்சு. ஏன் தலை எலும்புக்கு எந்த உடம்பு விலா எலும்பு சேருமோ அது வந்து சேர்ந்துக்குச்சு. கை எலும்பு எங்கேயோ கடந்து வந்து சேர்ந்துக்குச்சு, கால் எலும்பு எங்கேயோ கடந்தெல்லாம் வந்து சேர்ந்துக்குச்சு. இப்பொழுது இந்த எலும்பு கூட கடக்கிற ஒரு கூட்டுக்குள்ள நரம்புகள் தொடுக்கப்படட்டும், சதைகள் பரப்பப்படட்டும், தோலினாலே மூடட்டும் சொன்ன மாத்திரத்துல எல்லாமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஜீவன் வரட்டும் சொன்ன மாத்திரத்துல ஜீவன் வந்தாயிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை சுத்தி, நம்ம குடும்பங்களை சுத்தி, நம்ம வீடுகளை சுத்தி எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிப்புகளை நடத்தப்படாம எவ்வளவு பேர் மடிந்து போய் கொண்டிருக்காங்க. ஏங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜீவனை பேச முடியாது? ஏன் ஜீவனை பேச முடியாது? உலர்ந்து போய் கிடக்கிற ஒரு எலும்பு கூட்ட பார்த்து பேசும்படிக்கு தேவன் எசேக்கியேலை கொண்டு பேசினார். மண்ணா கிடந்த ஒரு உருவத்தை பார்த்து அந்த உருவத்துக்கு என்ன பேர் வைக்கிற, அதுதான் அவர் பேரா இருக்கட்டும். அவனுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் மண்ணா கடந்த அந்த மிருகங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்துச்சு, மண்ணுக்குள்ள உயிரடைமடியாய் செய்துச்சு. எசேக்கியேலுக்குள்ள தேவனுடைய கரம் வந்த பொழுது அவன் அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பினான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை விட விசேஷமானவங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடு காலத்துல எப்பப்பெல்லாம் தேவன் பேசணும்னு விரும்பினாரா அந்த டைம்ல வந்து பேசிட்டு போயிடுவாரு. ஆனா இயேசு சொன்னாரு, நான் போவதனால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், நான் போவதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், நான் போனாதான் வருவார்ன்றார். இயேசு என்ன அற்புதங்களெல்லாம் செஞ்சாரு? என்ன அற்புதங்களா செஞ்சார்?
தலைவலியெல்லாம் சுகப்படுத்தினாரா? வயிற்று வலியெல்லாம் சுகப்படுத்தினாரா? என்னங்க? செத்தவனை உயிரோடு எழுப்பினாரா? ஏன் தெரியுமா லாசரு 4 நாள் கழிச்சு உயிர்த்தெழுவு பண்ணாரு? ஏன் 4 நாள் காத்திருக்க பண்ணாரு? ஏன்னா 3 நாளைக்கு மேல யாரும் உயிரோட வரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் 4ஆவது நாள் போனாரு, அதையும் ஜெயிச்சாரு. இப்ப அவர் சொல்றாரு, நாம் போவதனால நன்மை உண்டாயிருக்கிறார்ல. கலாத்தியர் 4:6 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் இருந்தப்ப என்ன பெரிய அடையாளங்களை செய்தாரோ, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னார்ல, அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். இப்ப சொல்லுங்க, உங்களால செய்ய முடியுமா முடியாதா? தேவனுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு பெரிய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 23:37. ஆமாமா, மத்தேயு 23:37. அதேதான். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ என் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. தேவனுடைய பெரிய பெரிய அங்கலாய்ப்பு. நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க விரும்பினேன், எப்படியாவது என் செட்டையின் நிழலுக்குள்ள உன்னை மூடி மறைக்க விரும்பினேன், நீ என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காம இருக்கிறே அப்படின்னு சொல்லி பெரிய அங்கலாய்ப்பு, பெரிய அங்கலாய்ப்பு. தேவன் இந்த நாட்கள்ல தன்னுடைய மக்களை எப்படியாவது மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். வேத வார்த்தை சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசிக்கலாம். தீமோத்தேயுவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னா, இயேசு ஒரு பெரிய ஒரு ஓட்டத்தை ஓடி, ஒரு ரிலேவை ஓடி, அந்த ரிலே ஸ்டிக்கை இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஓடுறோமா? நம்மள அவர் என்னவா வச்சிருக்கிறார்ன்ற வெளிச்சத்திலிருந்து நம்ம செயல்படுறோமா? தேவனுடைய இறுதியை இதுதான் புரிந்து கொண்டு நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கிலும் உருவ போய் அதில் செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்கள் நிமித்தம் அழுது புலம்பக்கூடிய மனுஷனுடைய நெற்றியை நீ அடையாளம் போடு. இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக நம்ம திறப்பில நிற்கணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபிக்கிறதா இல்ல, நீங்க கட்டளை போடுங்க, நடக்கும். என் தேசத்துல இது மாதிரி நடக்கட்டும், நீங்க கட்டளை போடுங்க, நடக்குதா இல்லையா நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்க என்ன விசுவாசத்தோட சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும் தான் ஆண்டவர் சொல்றார். உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பார்த்து என்ன சொன்னாரு? மலையை பெயர்ந்து போய் ஒரு இன்ச்சு நவுந்து நில்லுனா சொன்னாரு. சமுத்திரத்துல போய் நில்லுனா நிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இந்த ஒரே ஒரு வெளிச்சத்திலிருந்து நீங்க யார், உங்களுக்குள்ள என்ன ஆவி கொடுக்கப்பட்ட இருக்கு, அது என்னெல்லாம் செய்ய முடியும் வெளிச்சத்தில் இருந்தீங்க. தேசங்களை பார்த்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து, தேசத்துல என்ன நடக்கணும் நீங்க பேசுங்க. இதை நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது தெரியும், மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தெருவுல ஒரு மாற்றம் நடக்கணும்னா அந்த தெருவை குறிச்சு நீங்க பேசுங்க. ஒரு குடும்பத்துல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க ஒரு சில குடும்பங்களுக்காக. நிறைய பேர் ஜோம் பண்ணி அந்த நான் குடும்பத்துக்காண்டி ஜோம் பண்ண அந்த குடும்பத்துல பெரிய மாற்றம் நடந்துச்சு நீங்க சொல்லலாம். ஏங்க குடும்பத்தை மாத்த நினைச்ச ஒரு தெருவை மாத்த மாட்டாரா? ஏன் தெருவை மாத்த நினைச்ச ஒரு ஊரை மாத்த மாட்டாரா? ஊரை மாத்த நினைச்ச ஒரு மாநிலத்தை மாத்த மாட்டாரா? ஏங்க தேசத்தை மாத்த மாட்டாரு? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றத அறிந்து கொண்டு தேவனுடைய உக்கிரக்காரனா, நீங்க தேவனுடைய ரகசியங்களை பெற்றவர்களா, தேசத்தின் மேல தீர்க்க தரிசனங்களை பேசுங்க. நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே தேசத்துல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். யோசுவாவுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. சூரியனே கிபியோன்ல நில்லு, முடிஞ்சு போச்சு. சந்திரனை பார்த்து நீ அயோன்ல நில்லு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. ஏன் இப்படியாவது நில்லுன்னா கெஞ்சிக்கலாம் இல்ல, அதுக்காண்டி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடிட்டு இல்ல. அவருக்கு வேற வேலை, யுத்தம் நிக்கணும், யுத்தம் தடைபடக்கூடாது, யுத்தத்துல ஜெயிச்சாகணும். இன்னைக்கு உங்களோட யுத்தம் ஜெயிக்கணுங்க. எதை வேணாலும் கட்டளை போடுங்க, எல்லாம் நடக்கும். நான் சொல்றேன், இது ஒரு பெரிய ரகசியம். ஆனா நீங்க எப்ப எடுத்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணுமா தேசத்தின் மேல, நம்ம குடும்பங்கள் மேல எதெல்லாம் நடக்கும் நீங்க பேசணுமோ பேசுங்க.
நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்தை நீங்க வந்திருக்கிறீங்கன்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கூட இருக்கிறாரு, சீசர்கள் எல்லாம் கூட்டு போயிருக்கிறாரு. 3 நாளா எல்லாச்சும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்கல. சீசர்களை பார்த்து சொன்னாரு, என்னன்னு, இவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இயேசு முட்டாளா? கேட்டவங்க முட்டாளா? ஏன் இயேசு அந்த வார்த்தையை கேட்டார் தெரியுமா? உன் கூட இருக்கிறவர் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்னாலையும் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். ஆனா உண்மையான சீசர்களுக்கு அந்த அறிவு இருந்துச்சு நினைக்கிறீங்களா? இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படிதானே? ஆனா இருந்துச்சு. எங்க இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஊருக்குள்ள போக நினைக்கிறாங்க, அந்த ஊருக்காரங்க போக கூடாதுன்னு தடை பண்றாங்க. உடனே இயேசு கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சு போட உங்களுக்கு சித்தமான்னு கேட்கிறான். டேய், நீ என்ன ஆவியை பெற்று உனக்கு தெரியாம நீ பேசுறேன்னு. ஏங்க கெடுதல் செய்யறதுக்கு இவ்வளவு வேகமா முன்னாடி வரையே? அறிவு கட்டவனே, ஏன்னா நல்லது நீ செஞ்சிருக்கலாம்ல. ஏன் நல்லது சொல்றப்ப நீ செய்யல? நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்தில் நீங்க வந்திருக்கீங்க. தீமைக்கல்ல, நன்மையானவர்களை பேசுங்க. உங்க வாயிலிருந்து என்ன நெகட்டிவான வார்த்தையும் வரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான நன்மையான வார்த்தைகளை நீங்க பேசி பழகுங்க. உங்க குடும்பத்தின் மேல, உங்க சுற்றத்தின் மேல, உங்களுடைய யார் மேல நீங்க பேசுங்க. அது நடக்கும் கண்டிப்பா. எப்படி எல்லாம் கேட்காதீங்க, நடக்கும். ஏன்னா செய்ய போறது நீங்களும் நானும் கிடையாது. குழந்தை பாக்கியத்துக்காண்டி எத்தனையோ பேர் ஜெபம் பண்றோம். கிடைச்ச உடனே கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்றோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஜெபம் பண்ணதோட சரிங்க, ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் உங்க வார்த்தையில வல்லமையும் அதிகாரமும் ஜீவனும் இருக்கிறது. நீங்க ஜீவனை கொண்டு வருகிறவர்கள். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க செய்யுங்க. எந்த நெகட்டிவான வார்த்தைகளை நீங்க உங்களை குறித்தோ, உங்க குடும்பத்தை குறித்தோ, அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய சுற்றத்தாரை குறித்தோ, உங்களுடைய மக்களை குறித்தோ, உங்களுடைய தேசத்தை குறித்தோ, பிஎம்ஐ குறித்தோ நீங்க யார் பேசியிருந்தாலும் மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற கரம் உங்க மேல இருக்கு. வேத வார்த்தை சொல்லுது, யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்னவா பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. நீங்கெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்க தானே? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்க மூலியமா, அவர் மூலியமா அந்த சத்தத்தை நீங்க கேட்கிறவர்களா இருந்தா நீங்க நன்மையானவர்களை பேசுவீங்க. இது முதல் நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா, இந்த தேசத்தின் மேல, உங்க குடும்பத்தின் மேல நன்மையானவர்களை நீங்க பேசி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு. சொன்ன வார்த்தையை நீங்க வேணா மறக்கலாங்க, ஆனா ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஒரு இடத்துக்கு நாங்க பிரேயருக்கு போயிருக்கிறோம். என் கார் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் அடுத்த முறை வரும்பொழுது, நீ மெயின் மீட்டிங் வரும்பொழுது என் புது கார்ல தான் வருவேன் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கே தெரியாதுங்க. ஆனா நான் பழைய காரை தான் போய் பார்க்க போனேன். ஆனா ஆண்டவர் என் கையில புது காரை தான் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த சொன்ன விஷயத்தை மறந்துட்டேன். நான் என் கூட வந்து ரெண்டா சொன்னாரு, நீங்க இது மாதிரி எனக்கு சொல்லிட்டு வந்தீங்க, நம்ம புது கார்ல தான் போறோம்னு. ஆனா உண்மையா நடந்த சம்பவம், நான் கார் வாங்குறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி, என் கார் கைக்கு வரதுக்கு முன்னாடி லோன் எனக்கு ரிஜெக்ட் ஆனிச்சு. ஆனா என் கையில கார் வந்தாயிடுச்சு. அந்த லோன் எனக்கு செலக்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். வீட்டுக்கு வந்து நான் 10 நாள் கழிச்சு கார் கொடுத்து, இன்னைக்கு தாங்க உங்களுக்கு லோன் செலக்ஷன் ஆகுது. எப்படிங்க இந்த காரை நீங்க வெளியெடுத்தீங்க? யாருக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல தெரியும்? கேட்டாங்க. என் ஒய்ஃப் இருக்காங்க சாட்சிக்கு. எல்லாத்தை விட பெரிய காரியம் செய்யக்கூடியவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 20 லட்சம் ரூபாயில வீடு எப்படி ஆயிரம் கட்டிடுறோம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா சொன்னாரு, நீ எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லு, இந்த வருஷம் நான் வீட கட்ட போறேன்னு சொல்லு அப்படின்னாரு. முன்னாடி இருக்க கூட்டத்தை நான் பார்க்கல, என் பாக்கெட்டை நான் பார்க்கல, எங்க அப்பாவை நான் பார்த்தேன். 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள் வருவேன். நீங்க பேசுற வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். உங்க மூலமா கர்த்தர் தேசங்களை அசைக்க போகிறார். எந்த தேசத்தை பத்தி பாத்தீங்கன்னா பேசுங்க, சீனாவை பத்தி பேசுங்க, எந்த நாட்டை பார்த்து பேசணும் பேசுங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா தேசத்துக்குள்ள பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வருகிறவர் என் கூட இருக்கிறார். புயல் கட்டுப்படும், சூரியன் கட்டுப்படும், மழை பெய்யும், தேசம் செழிப்பை சந்திக்கட்டும். நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. போன வாரம் முந்தின வாரம் வியாழக்கிழமை எங்க வீட்டில் நடக்கிற பிரேயர்ல, ஆண்டவரே ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு, மழை பெய்யட்டும். எத்தனை பேர் மழையை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் பார்த்தாங்க, நான் பார்த்தேன். மழை நல்லா நனைஞ்சு கொண்டான்னு. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் எத்தனை விதமான வாதைகள் வந்தாலும் கோசோன் பகுதிகளுக்குள்ள ஒண்ணும் வரலங்க. உங்களுக்குள்ள எந்த வாதையும் வராது, எந்த விதமான கொள்ளை நோயும் வராது, எதுவும் தொட முடியாதுங்க. 2019 வருஷம் ஜனவரி மாசம் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசினாரு. கொரோனா வரப்போவர்களுக்கு தெரியாது. கொரோனா டைம்ல நாங்க எல்லா வேலைக்கும் போனோம், எந்த சேதம் எங்களுக்கு வரல. எங்க கூட இருந்த நிறைய பேர் இறந்து போனாங்க, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார்.
நான் சொல்றேன், உங்க மூலியமாய் கர்த்தர் பேசுகிறவராய் கர்த்தருடைய சத்தமா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க மூலியமாய் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள எப்படியா இருக்கிறார் என்றதை புரிந்து கொண்ட நீங்க சும்மா இருக்காதீங்க. இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நீங்க பாக்கியவான்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன அந்த தேவன், இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நீங்க தேசத்தை விடுதலையாக்குவீங்க. ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவீங்க, வியாதியில் உள்ளவர்களை விடுதலையாக்குவீங்க. ஏன் மரித்தவர்களை கூட நீங்க உயிரோடு எழுப்ப முடியும். ஒரு சில நாட்கள் வரப்போகிறது, நீங்க அதை செய்வீங்க. இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்க சும்மா இருக்காதீங்க. ஒரு இடத்துக்குள்ள நீங்க உங்க கண்ணால எதை நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுங்க. ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொண்டு வந்தாராம். ஆண்டவர் அவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கும் பொழுது அவன் அதை பார்த்து என்ன பேர் சொன்னாலும் அது நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாக்குறத நீங்க எதை பாக்குறீங்களோ, எதை நெகட்டிவா பாக்குறீங்களோ, எதுக்கு ஜீவன் இல்லையோ அதுக்கு மேல ஜீவனை பேசுங்க. நடக்க போகுது. தேசத்துல பெரிய மாற்றங்கள் நடக்க போது நீங்க நம்புங்க. தேசத்துல பெரிய எழுப்புதல் நடக்க போது நீங்க நம்புங்க. உங்களுக்குள்ள நீங்க அறிக்கை பண்ணுங்க, பெரிய மாற்றங்கள் உங்க மூலியமா நடக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் தரேன். உங்க மேல இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற உண்மையா இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ, எத்தனை பேர் கை தூக்குறீங்களோ, உங்க வயிற்றுலயோ உங்க சரீரத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது உங்களை விட்டு கண்டிப்பா போய்தான் அவருங்க, தவிர அவங்க மேல அதிகாரம் கொள்ளவே முடியாது. ஒரு நாள் அவன் ஜெயிக்க முடியாது. நம்ம அப்படியே வலிக்குதுன்னு நம்ம போய்கிட்டே இருக்கிறனால நீங்க எதிர்த்து நின்று அடிச்சு பாருங்க. ஆண்டவர் அதை தான் சொன்னாரு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஓரானா இல்லையா நீங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்படியே கண்களை உயர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே எழும்பி நில்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ரபஷபல ரபுல ஹந்தலரா ரீரவ ஹாலலோடு ரீரவன ஹந்தலரா ஈக்குலா வாஷந்தல ரூப ஹந்தல ரதிகவால ரூப ஹந்தலரா. இந்த நாள்ல யாரெல்லாம் எங்கள் மேல ஒரு தேவ வல்லமையினால நிரப்புதல் சொல்லி கேட்கிறாங்களோ, ஆனா மேல் ஊழப்பட்ட அதே தேவ வல்லமை யாரெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ, இதோ இன்றைக்கு அன்றைக்கு பேதுரு ஒரு பெண்ணிடத்தில் மறுவளித்த அந்த பேதுரு மேல் வீட்டறைக்கு வந்த பொழுது தேவ அக்கினி தேவ வலிமை இறங்கி வந்த பொழுது அவன் மறுரூபமாக்கப்பட்டான், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டான். எந்த இயேசுவை கொன்றீர்கள், இதற்கு நம்ம சாட்சிகளாக இருப்போம் என்று சொன்னான். அந்த நாளில் 3000 பேர் மனம் திரும்பினார்கள். அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே ஆவியின் வல்லமை இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் மூலியமாய் பலத்த கிருபைகளை, பலத்த வல்லமைகளை, பலத்த அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இப்பொழுதே அந்த பராக்கிரமத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக ரட்சா, ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதா, ஒவ்வொரு மாற்றமுடியாக நிறைவானது வருவது. அறைமுறைகள் எல்லாம் ஒழுங்குமாக நீங்கள் சொன்னீங்களேப்பா. இப்பொழுது எல்லா அறைமுறைகள், பிசாசுடைய தந்திரங்கள், அவருடைய எல்லா விதமான நாச மோசமானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இன்றைக்கு தேவ ஆவியாளர்கள் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ அக்கினியால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் எனக்கு ஜெயிக்கக்கூடிய நாள் வந்தது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உம்முடைய ஆவியை பெற்றவர்களாய் நாங்கள் தீர்க்க தரிசனமாய் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் என்ன ஆவியை பெற்று இருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்தவர்களாய் பேசுவதற்கு நீ உதவி செய்கிறார். எங்களுடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், எங்களுடைய குடும்பங்கள் வர்த்திக்க பண்ணப்படட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகட்டும், பொருளாதார பிரச்சனைகள் விலகட்டும், எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் குடும்பங்கள்ல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மாறுவதாக. எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை
நாங்கள் பிள்ளைகள் என்ற உரிமைகளோடு கூட எடுத்துக்கொள்கிறோம். பிள்ளைகள் என்ற உரிமைகளோடு கூட எடுத்துக்கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாள் நம்முடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் இதோ இந்த நாள் நம்முடைய சபைகளுக்கு நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சபைக்குண்டான இடங்கள் உண்டாகட்டும், சபை எழுப்புதலை சந்திக்கட்டும், ஒவ்வொரு மூலமாய் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, தகப்பனே, சபை பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவருடைய மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய கலெக்டர் ஆசீர்வதிப்பாராக, தேசங்கள் மேல நன்மையான ஈவுகள் வந்து சேருவதாக. அப்பா தகப்பனே, வளர்ச்சிகள் செழிப்பாகட்டும். நீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரப்பப்படுவீங்க சொன்னீங்களே அடி, வாய்க்கால்கள் நிரப்பப்படுவதாக, எங்களுடைய ஆறுகளெல்லாம் தண்ணீர்களால் நிரப்பப்படுவதாக. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எங்களுடைய தேசத்துடைய தலைவர்கள், இந்த நாள்ல எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கு. இந்த நாட்கள் இன்னும் எலெக்ஷன் ஆண்டவரை முடியல. நன்மையான காரியங்களுடைய தேசத்தின் மேல நாங்கள் பேசுகிறோம். உமக்கு பிரியமானவர்களுக்கு ராஜ்யத்தை நீர் கொடுக்கிறவராய், அப்பா அவர்கள் மூலமாய் நன்மையான ஈவுகளை நீர் செய்கிறவராய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு பேசுறோம், நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர்கள் எங்கள் தேசத்தின் மேல் வருவார்களாக. நன்மையான திட்டங்கள் அவர்கள் மூலமாய் செயல்படுவதாக. தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய், ஒரு செழிப்பான தேசமாய் தகப்பனே எங்களுடைய கண்களை பார்ப்பதாக நாங்கள் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறோம். எல்லா வன்முறைகளும், கொலைகளும், கொலை வெறியாட்டங்களும் எங்கள் தேசத்தை விட்டு விலகட்டும். தீமையான காரியங்கள் தேசத்தை விட்டு விலகுவதாக. நன்மையானவைகளை பேசுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. பயன்படுத்தின சகோதரனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மோசஸ் இந்த ராக் அந்த மினிஸ்ட்ரி ஆசீர்வதிப்பீராக. அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் மூலமாய் இன்னும் ஆண்டவரே தேசத்தில், ஆண்டவரே அவர் இருக்கிற பகுதியில், அப்போ அவர் வேலை செய்கிற பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர் மூலமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தினால அது அப்படியே நடந்து பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு மகிமையை சேர்ப்பதற்காக, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க வீட்டில் நடக்கிற ஊழியங்களுக்கு செபிக்கிறோம். போகிற இடத்துல வருகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். தேசத்துக்கு ஆண்டவரே தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துவீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, புதிய புதிய காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், மகிமையான வல்லமையான காரியங்கள் நடப்பதற்கு பயன்படுத்துகிறார். அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அதன் மூலமாக ஆத்துமாக்கள் திரள் திரளாய் வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனை இழந்து போன ஆத்துமாக்களை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்ததற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறாக. 1ஆம் தேதி ஆண்டவரே அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் சண்டே மீட்டிங் ஆசீர்வதிங்க அப்பா. காட்டேஜ் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறாக. எல்லா ஊழியங்களிலும் நீர் மகிமை அடையும்படிக்கு ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உழைக்கிற, செபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால மனதார ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியன் ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நம் சந்திக்க போகிற எல்லா பிள்ளைகளோடும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. தந்தை, மகன், தூய் ஆவி நம்மை முற்றிலும் பாதுகாத்து பராமரித்து அவருடைய எழுப்புதலுக்கும் அவருடைய வருகைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த நமக்கு உதவி செய்வார்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.